கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு யார் பெற முடியும் என்று நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ஆதி அன்பை விட்டு விலகிவிட்டீர்கள் என்றால் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆதி அன்பில் இருக்கும் பொழுது வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவர்கள், ஒன்று கீழ்ப்படியாமை வெளிப்பாட்டை மறைக்கிறது, பாவம் வெளிப்பாட்டை மறைக்கிறது, சுதந்திரம் வெளிப்பாட்டை மறைக்கிறது. முந்திய வெளிப்பாடுகளை வீணாக்கிய மனிதன் மனம் திரும்பி தேவனிடத்தில் தன்னை ஒப்படைத்து கீழ்ப்படிந்து வாழ்விற்கு திரும்பாவிட்டால் வருங்காலத்தில் தேவனிடத்து வெளிப்பாடுகளை எப்பொழுதுமே நீங்க பெறவே முடியாது. தரிசனம் கூட பெற முடியாது. பரலோகம் அவனுக்கு மூடப்பட்டு முத்திரிக்கப்பட்டிருக்கும். வார்த்தையை மூளை உபயோகித்து பிரித்து படித்து பார்த்தால் வார்த்தையில் ஜீவன் இருக்கவே இருக்காது. தேவனுடைய வார்த்தையை பரிசுத்தாவின் உதவியோடு நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆவியானவர் உங்களை கீழ்ப்படி வைப்பார். அப்பொழுது நீங்கள் பரலோகத்திலிருந்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே பவுலின் வாழ்விலும் அதேதான். அந்த 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பவுல் மனம் திரும்புவதற்கு முன்பும் அவன் மனம் திரும்பின பின்பும் தேவன் அவனோடு கூட என்னெல்லாம் பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். இங்கே அப்போஸ்தலர்களுடைய 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தமஸ்குவுக்கு போகும் வழியில் தர்சு பட்டணத்தினாகிய சவுல் ஆண்டவராக இயேசுவினிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடை பெற்றான். ஆமென். அவன் ஆண்டவரை கேட்கிறான் பாருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது, நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும். பாருங்க, அவன் கீழ்ப்படிந்து தமஸ்குக்கு போனான். அங்கு அவனுக்கு நியமிக்கப்பட்டதெல்லாம் கூறப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே முந்தைய வெளிப்பாட்டை பெற்றவர்கள் முடிந்த அளவுக்கு அதை பெருக்கிக் கொண்டே இருக்கணும். அந்த வெளிப்பாட்டுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இன்னும் வெளிப்பாடுகள் பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும். முந்தைய வெளிப்பாட்டின் அனுபவம் அது நம்மளை அடுத்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போகும். அதே வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொண்டே செல்ல வேண்டும். வாழ்க்கையில் இரவு பகல் என்று பார்க்காமல் தேவனிடத்து அந்த வெளிப்பாட்டும் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கீழ்ப்படிந்து அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வெளிப்பாடுகளை பெற தகுதியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். கீழ்ப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக அந்த வெளிப்பாடு உண்டு. இங்கே பவுலும் அப்படியேதான். அவர் கீழ்ப்படிந்தார். தேவன் அவரோடு கூட பேசினார். கூட இருந்தவர்கள் அந்த வெளிச்சத்தை கண்டார்கள், ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்கல. இங்கே பவுலுக்கு அந்த சத்தம் கேட்கப்பட்டவுடன் அவர் கீழ்ப்படிந்து அவர் போக சொல்ல இடத்திற்கு அவர் சென்றார். அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் மறுபடியும் கர்த்தர் சவுலுக்கு அளித்த 2வது தரிசனமும் அங்கே காணப்படுகிறது. பாருங்களேன். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன், ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு வெளிப்பாடு யாருக்கு கிடைக்கிறது? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான். நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஊழிய பாதையில் தேவனுடைய வெளிப்பாடுகளும் அவருடைய சத்தத்தையும் கேட்பீர்கள். எனக்கு அருமையான இந்த காலவெளியில் அடையாள உணர்த்தப்பட்டபடினால் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஒப்புக் கொடுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் செய்த பாவங்கள் உங்களுடைய கீழ்ப்படியாமைக்கு அது தடையா இருக்கக்கூடாது. 3 காரியங்கள் கீழ்ப்படியாமை வெளிப்பாட்டை மறைக்கிறது, பாவம் வெளிப்பாட்டை மறைக்கிறது, சுதந்திரம் வெளிப்பாட்டை மறைக்கிறது. நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்றார் பவுலை போல நிச்சயமா கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள், தரிசனங்களை காண்பீர்கள். தேவ திட்டத்தை உங்கள் மூலம் அவர் நிறைவேற்றுவார். நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமென், ஆமென், ஆமென்.